தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய தலைவர் கலைஞர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் ரொம்ப சிம்பிள். அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா? இது முதல் சவால். இரண்டாவது சவால் அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும், முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார். அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம். ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான நான் சொல்லக்கூடியது. மூன்றாவது, தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இந்த 3 சவால்கள் அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க. இன்னைக்கு தருமபுரியில் இருக்கக்கூடிய அந்த எம்பி செந்தில்குமார், உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன், இந்த பேட்டி வாயிலாக தருமபுரி செந்திலுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீ எம்பி தானே, ஒரு மக்கள் பிரதிநிதி தானே, கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வாக்களித்து தானே எம்பி ஆயிருக்க. ஓ தொகுதியில நீ ஒரு நடைப்பயணம், உன்னை எத்தனை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓ தொகுதியில நீ திமுக தயவு இல்லாமல் நின்று பாரு. 5 ஓட்டு வாங்குவியா நீ? 5% ஓட்டு வாங்குவியா இல்லை 5 ஓட்டு வாங்குவியா நீ? தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம் இல்லைமா. பிஜேபி என்கிறது நாங்கள் பெரிய சக்தியாக வளர்ந்துட்டோம், நாங்கள் தான் இந்த தமிழக அரசியலை தீர்மானிக்க போகிறோம், இன்னொருக்கு நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறோம், இதெல்லாம் வரதான் போகிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கட்சியை வளர்க்கறதுக்கான, கீழ்நிலையிலிருந்து கட்சியை வளர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தான் சொன்னானுங்க. பாராளுமன்றத்தில் 2 எம்பி இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இப்போதான் விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு திரு வாஜ்பாய் அவர்கள் தெளிவாக சொன்னார், இதே அவையில் நாங்கள் 300 எம்பிக்களுக்கு மேலே இருந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவோம், அன்னைக்கு பாருங்கன்னு சொன்னாரு, சேலஞ்சு பண்ணாரு. இன்னைக்கு 302 எம்பியோட உட்காந்துருக்கிறோம், நாளைக்கு 400 எம்பியோட போய் உட்கார போகுது பிஜேபி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலையங்களுக்கு இருக்க நான் சேலஞ்சு பண்ணலாம் இருந்தாலு. ஆனால் அதே தருமபுரியில் ஒரு கேண்டிடேட் பிஜேபி சார்பாக நிற்க தான் போறாரு. அந்த பிஜேபி கேண்டிடேட் வாங்குற ஓட்டு மூலியமா அந்த தருமபுரி செந்தில் தோக்கலாம் போறாரு. இவர் எப்படிலாம் இவர் தருமபுரியில் எம்பி பாராளுமன்ற தேர்தலில் நின்னப்ப என்ன, நான் பிஜேபி சார்ந்தவங்க தெரியாதுக்குள்ள யாருக்கும். எனக்கு தருமபுரியில் 10 நாள் பிரச்சாரத்துக்கு என்ன பணம் கொடுத்து கூப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு டிஎம்கே சார்பாக செந்தில்குமாருக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படி இங்கே உள்ள ஒரு கோஆர்டினேட்டர், சார் டெய்லி 50,000 ரூபா பணம் தர்றோம், ஸ்டார் ஹோட்டலில் ரூம் தருவாங்க, நீ ஒரு 10 பாயிண்ட்ல டெய்லி பேசினா போதும், ஒரு 10 நாள் பேசுங்க, ஒரு பர் டே 50,000 வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீங்கள் 10 கோடி தரதா இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு ஒரு இடத்துல பேசினாலும் நான் செத்தத்துக்கு சமமாக சொன்னேன் அந்த கோஆர்டினேட்டர்கிட்ட.